ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு இனிமையான செய்தி தான் இது. ஏன்னா போன வீடியோ சொல்லியிருந்தேன், உங்களுக்கு புதிய ரேஷன் ஸ்டார் ரிசல்ட், அதாவது புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்க போகிறாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கல. நேற்று கிடச்சிது எனக்கு. ஆனால் நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், அதனால் வீடியோ போட முடியல. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஆனால் நான் போனோட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு கையில் கிடைக்கல. நான் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த ரேஷன் ஷாப் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பிடிஎஃப் ஃபைல் ரெடியாக இருக்குது, ஆனால் அனுப்புன்னு சொன்னாங்க. ஆனால் அனுப்பலை எனக்கு. அதனால் லேட் ஆகிடுச்சுன்னு போன வீடியோ சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து நேற்று எனக்கு அனுப்புனாங்க. அதன் மூலமாக தான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுறேன். அதாவது நாங்களும் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், அதுக்கு முந்தைய வீடியோ சொல்லியிருந்தேன் 2025 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் இது. நான் நம்ப முடியாத விஷயம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு 2024 இந்த வருஷமே உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி வந்து இந்த 2024 வந்து உங்களுக்கு ஃபுல் பண்ணுற, அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர்ற மாதிரி இருக்கும் போல், அந்த மாதிரி தான் டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு முழு விவரம் வாங்க பார்க்கலாம். அதாவது பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒன்றா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து என்ன சொல்கிறது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்காக புரியும். நான் கொஞ்சம் லைன் பை லைனாக கொஞ்சம் லைட்டாக வாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன எக்ஸ்பிளைன் உங்களுக்காக கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல். இது நேற்று சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சென்னையிலேருந்து கேட்டார், இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வந்துருக்கு உண்மையாக அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அப்போவே எனக்கு பிடிஎஃப் ஃபைல் எனக்கு வந்து முந்தி எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதை நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் மேம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. காலையில் எனக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் இவர் ஈவினிங் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வந்துருக்கு ப்ரோ, எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 100க்கு ஒரு 5-6 பேர்கிட்ட அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து முன்னில் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களோட ரிலேஷனு, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கப்பவங்க வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக எனக்கும் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து சுட உங்களுக்காக அந்த மறுநாளே போடணும்னு வச்சுருந்தேன். ஆனால் பிடிஎஃப் ஃபைல் கிடச்சுமே எனக்கு போட முடியல. வெளியில் கொஞ்சம் வேலையாக போயிட்டேன், அதனால் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து பார்க்காதவங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் தான் உங்களுக்காக எடுத்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டுறவுத்துறை டாடா இன்சுப்பே, இதெல்லாம் இந்த அட்ரஸ், அப்புறம் பெருநர் அனுப்புன அட்ரஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தேவையில்லை. நமக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் நிலையம் 2024 ஆண்டு மாவட்ட ஆட்சியர் நிலையம் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணிகளுக்கு பணியாளர்களை தெரிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறை தொடர்புடன் போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், பார்வை எண் 1 போட்டு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் நேர்முக கடிதம் எண் போட்டு டேட் போட்டு 26/6/2024, அதாவது உங்களுக்கு 6வது மாதமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். 2023 அப்புறம் 23/9/2024 9ஆம் மாதம் 23ஆம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க போல். அது நமக்கு தெரியாது இல்லையா, அவங்க போட்டிருக்காங்க. அவங்க அரசாணை நிலை எண் போட்டு 108 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நாள் 23/9/2022 விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் தெரிவு பணிகள் 2024 வெவ்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கான கால வரையறைன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 ஆண்டில் மாவட்ட ஆட்சியர் நிலையத்தின் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய கடைகள் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்கள் 30/9/2024 தேசிய காலியிடப்பணிகளுக்கான பணியாளர்களை தெரிவு செய்வது. அதாவது நேற்று தான் டேட்டு. 30/9னா கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பொதுப்பணி நிலைத்திறனில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலிப்படைகள் நிரப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சிலவங்க ஹையர் போஸ்ட்லாம் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் அந்த போஸ்ட்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்காங்க. மற்றபடி வந்து அதை அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்குவாங்க, பிரச்சனை இல்லாத பற்றி. இதனைத் தொடர்ந்து கீழ்நிலை பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் போட்டிருக்காங்க. அதனால் இதை தொடர்ந்து வந்து கீழ் பணியிடங்கள்னா அதை உங்களுக்கு வேக்கன்சி ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதை பற்றி பிரச்சனை இல்லை. இதன் பின்னரே விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணிகளை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை சேல்ஸ்மேன், எத்தனை பேக்கர் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு வேணும், அதாவது எத்தனை வேக்கன்சி விடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும், நமக்கு அவசியம் இல்லை. 2வது பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவு நியாய விலைக் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் தெரிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் இணைப்பில் கண்டுகொள்ளபடி தொடர்புபடுத்தப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. மேற்படி வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் பார்வையின் மூலில் காணும் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் தெரிவு பணிகள் 2024 வெவ்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கான காலவரையறையை ஆகியவற்றை வலுவாது பின்பற்றி விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் தெரிவு நடவடிக்கைகளை 2024 உரிய விதிமுறையை பின்பற்றி நிறைவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு 2 தடவை படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்காக உங்களுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இணைப்பு நகல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பாருங்கள். ஸோ ஏதாவது இப்போது நமக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த புது நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. அதோட டேட் என்ன, அதை எப்போ இன்டர்வியூ அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது, 3வது பேஜில். அதாவது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது கெட்டிங் ரீசொல்யூஷன் மினிட்ஸ் இது படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் 7/10/2024, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து டிஆர்பி கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து கமிட்டி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி 8ஆம் தேதி உங்களுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வேலையை எப்போ விடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சில எல்லாம் மீட்டிங் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் போட்டிருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. 2 நியூஸ் பேப்பர் இன் டிஸ்ட்ரிக்ட் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. அதாவது அவங்களோட மாவட்டத்துக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து பேப்பரில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க. 9/10/2024, 9/10/2024. அதாவது இந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து பேப்பரில் ஒரு என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்று அதை அந்த டேட்டில் வந்து உங்களுக்காக முழுமையான முறையில் உங்களுக்கு வெளியிடுவாங்க. அதாவது அதை என்ன சொல்கிறது, அதாவது இந்த ரிசல்ட்டு இந்த ஜாப் வந்து வருது அப்படிங்கிற உங்களுக்காக முழுமையான தகவலை வந்து உங்களுக்கு அந்த பேப்பரில் வந்து விடுவாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் அதுக்குள்ள மீனிங்கு. அப்புறம் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பாருங்கள், 7/11/2024. ஸோ வந்து உங்களுக்கு 7/11/2024 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஜாப்புக்காக. ஸோ வந்து 11ஆம் மாதமே டேட் கொடுத்துட்டாங்க உங்கள் அப்ளை டேட்டு. அப்புறம் வந்து டவுன்லோடிங் அண்ட் பிரிண்டிங் ஆன் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்கள்ல, அதை வந்து நீங்கள் ஃபார்மெட்டை எடுத்து கையில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், 8/11/2024. அதாவது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு, அப்புறம் இன்டர்வியூ போர்ட்ஸும் ப்ரோசஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 8/11/2024 கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே உள்ள கொடுத்துருக்காங்க. அதாவது அது 7/8 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன், ஃபைனல் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து டியூரேஷன் கொடுத்துருக்காங்க 25/11/2024, 9/12/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேஜாக உங்களுக்கு இப்போ இன்டர்வியூ நடத்துவாங்க. அது உங்களுக்கு தெரியும், போன வருஷம் நம்மளும் அட்டன் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. 150 போஸ்டிங்கே கிட்டத்தட்ட ரொம்ப 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 அதாவது ஆயிரக்கணக்கில் அப்ளை பண்ணாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரே நாள் இன்டர்வியூ வைக்க முடியாது. ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் அதிகமாக வச்சு தான், அதுலேயும் காட்டிலையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் மட்டும்தான் வச்சு தான் உங்களுக்காக வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து 25/11 ஆரம்பித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 9/12 டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ டேட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு பேஜாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஃபைனலைசேஷன் கேண்டிடேட்டுன்னு போட்டிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு வந்து 24/12. அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ டேட்லாம் முடிஞ்சிடும். இன்டர்வியூ டேட் 9ஆம் தேதி முடிஞ்சிட்டுனா, டிசம்பர் 9 முடிஞ்சிட்டுனா 24ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஃபைனல் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் வந்து செலக்ட் பண்ணி நேம் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ வந்து கம்யூனிகேஷன் அண்ட் சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதான் 27/12 நான் சொன்ன மாதிரி நான் அந்த பிடிஎஃப் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது நம்ம போன தடவை அப்ளை பண்ண மாதிரி 10ல் வந்து, அதாவது அக்டோபரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து 11ல் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஜனவரியில் வந்து 1ஆம் மந்த் வந்து வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அசலாக பாருங்கள், நான் சொன்னதுக்கு முன்னாலே கெஸ் பண்ண மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக அந்த மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க. 10ல் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், 11ல் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், 11 லாஸ்ட்லேயே வந்து முடிஞ்சிடும் மேக்ஸிமம். அதாவது 12 லாஸ்ட்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஜனவரி 1ஆம் மந்த் வந்து அப்பாயின்மெண்ட், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க, ப்ரோ அந்த போன தடவை மாதிரி இந்த பொங்கல் தொகை கொடுப்பாங்க, பொங்கல் இந்த பொருள் கொடுப்பாங்க, அதுக்கு நம்மளை வந்து போனோடே சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதை ஈடுபடுத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ரிசல்ட் ரொம்ப தள்ளி போயிடுச்சு, நம்மளை கூப்பிடவே இல்லை. நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் விட்டாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்மளை வந்து அதுக்கு முன்னாடி ரிசல்ட் போட்டுருவாங்களா, அப்பாயின்மெண்ட் போட்டுருவான்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன உண்மைன்னு தெரியல. சப்போஸ் வந்து 15 நாளைக்கு முன்னால் கூட அப்பாயின்மெண்ட் வரது வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த பொங்கல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்பாயின்மெண்ட் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ காலதாமதம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்படியே விட்டுட்டாங்க, நம்ம நல்லபடியாக அப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நிறைய 2 பேர் 3 பேர் கமெண்டில் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ வந்து இந்த ஜாப் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க காசு கொடுத்து தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல. ஸோ நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள்.
அதாவது வெற்றி நம்மதேங்கிறத மாதிரி நம்ம வந்து ஜெயிப்போங்கிற நம்பிக்கையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காசு கொடுத்து போகிறாங்க, மெரிட்டில் செலக்ட் ஆகலை, நிறைய பேர் 1000 மார்க் எடுத்திருக்காங்க செலக்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் என்னன்னு தெரியலை. ஸோ வந்து மெரிட்லேயும் எடுப்பாங்க, உங்களோட இன்டர்வியூ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணீங்க அதை பட்சத்தில் எடுப்பாங்க. ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க 50-50 மாதிரி, அதன் அடிப்படைலாம் எடுப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருந்து நம்ம வந்து எல்லாம் அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு நேற்று வீடியோ போடணும்னு பார்த்தேன், அதாவது முடியலை. ஸோ இன்றைக்காக வீடியோ போடுறேன். கொஞ்சம் காலதாமதம் ஆனதுக்காக வந்து உங்கள்கிட்ட வந்து சின்ன வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல தகவலோடு உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.